ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் ஆதரவை பெறுவது குறித்து கட்சித் தலைவர் கருணாநிதி முடிவெடுப்பார் என்று திமுக வேட்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பிக்களில் திமுகவின் அமீர் அலி ஜின்னா, வசந்தி ஸ்டான்லி, காங்கிரசின் வாசன், ஜெயந்தி நடராஜன், அதிமுகவின் பாலகங்கா, மார்க்சிஸ்ட் கட்சியின் ரங்கராஜன் ஆகியோரின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதற்கான வேட்புமனு வரும் 21ஆம் தேதி துவங்கி தேவைப்பட்டால் ஓட்டுப்பதிவு பிப்ரவரி 7ஆம் தேதி நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இந்நிலையில் முதல் ஆளாக திமுகவின் சார்பில் திருச்சி சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து சென்னை வந்த சிவா கட்சித் தலைவர் கருணாநிதியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். 21ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்போவதாகவும் காங்கிரஸ் ஆதரவு குறித்து கருணாநிதி முடிவெடுப்பார் என்றும் அவர் கூறினார். தலைவர் அறிவித்திருக்கிறார். அடுத்த திட்டங்கள் முழுவதும் அவருக்கு தான் தெரியும். 21ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறோம். தலைவரை சந்தித்து அறிவித்ததற்கு வாழ்த்து தெரிவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறேன். தளபதியை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறோம். 21ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். தற்போதுள்ள எம்எல்ஏக்களின் நிலவரப்படி அதிமுகவிற்கு 4 உறுதியாகவும் கூட்டணி ஆதரவுடன் ஒரு இடம் என்று மொத்தம் 5 ராஜ்யசபா எம்பிக்கள் அதிமுக அணிக்கு உறுதியாகியுள்ளது. கடந்த ராஜ்யசபா தேர்தலைப் போல 6வது இடத்திற்கு திமுக வேட்பாளர் சிவா களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் தேமுதிகவும் களமிறங்கினால் ஓட்டுப்பதிவு நடப்பது உறுதியாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.